நரம்பெல்லாம் தமிழுணர்ச்சி, நாவெல்லாம் தமிழ் பேசி, வயல் வரம்பெல்லாம் தமிழ் காத்த தமிழ் அறிஞர்கள் எத்தனை பேர். இன்றைக்கு ஆவணிக்கு ஒரு விரதம், ஆணிக்கு ஒரு விரதம், ஆடிக்கு ஒரு விரதம், பங்குனியில் ஒரு விரதம், அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம் என்று சோறு இருந்தும் உணவிருந்தும் நீரிருந்தும் உணவிருந்தும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழுக்காகவும் தமிழரின் நலனுக்காகவும் தமிழரின் மேன்மைக்காகவும் தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்காகவும் சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றக் கோரி உண்ணாவிரதம் இருந்தவர்தான் தமிழறிஞர் சங்கரலிங்கனார். 79 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது பேரறிஞர் அண்ணாவின் கையை பிடித்து, உங்களை தவிர இதை வேற எவராலும் செய்ய முடியாது, சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணம் இனி தமிழ்நாடு என அழைக்கும் குரலை நான் கேட்க வேண்டும் என்று கடைசி ஆசையாய் கேட்டாரே தமிழறிஞர் சங்கரலிங்கனார். அவரை தவிர்த்து விட முடியுமா? எத்தனையோ தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஆகச்சிறந்த தலைவராய் இருந்தவர்தான் தமிழறிஞர் சங்கரலிங்கனார் அவர்கள். பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார் சட்டமன்றத்தில், நீங்கள் அபேஷகர் என்று சொல்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தீர்களோ, நமஸ்காரம் என்று சொல்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தீர்களோ, அதே மகிழ்ச்சியை தான் தமிழ்நாடு 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 என்று சொல்கிற பொழுது நாங்கள் அடைகிறோம் என்று சொன்னார்.